இன்னைக்கு எப்பயும் போல கடையை திறக்கிற மாதிரி திறந்துட்டேன் நான். இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்குது. அந்த தேர் திருவிழான்றனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கடையில் வந்து நிறைய ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் கடை திறக்கிற மாதிரி எல்லா வேலையுமே எப்பயும் போலவே நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 80-100 கேன் கிட்டத்தட்ட போடுறோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு லீவுன்றனால கொஞ்சம் அடிஷ்னலாகவே எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி கேன் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கேயும் மார்க்கெட்டுக்கு போகிற வேலையும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போய் நம்ம காய் வாங்கினாலும் கண்டிப்பாக அந்த காய் வந்து வேஸ்ட்டு தான், ஒன்றுத்துக்கு ஒர்த்தம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி சந்தைக்கு போகிற வேலை வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தது தண்ணி போடுறதுக்கு எல்லாமே லேஅவுட்ஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கேன்டீனு, அதுக்கப்புறம் கடைங்களில் எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பிடிக்கிற கம்பெனிக்கு போனோம். சரி, அங்கே சீக்கிரம் பிடிச்சிட்டு நம்ம அடுத்த ட்ரிப் வர போக வேண்டியது. ஏன்னா வந்து ஒரு டைமே என் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து 40 கேனுக்கு மேலே 35-40 தான் ஆவரேஜாக ஏற்ற முடியும், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தா கம்பெனியில் வந்து அங்கே லைனாக வந்து வண்டிங்க வேறு 2-3 நின்றுட்டுருக்கு. அதுக்குள்ளே நமக்கு ஃபோன் கால், எப்படியோ ஒரு வழியாக சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டியை போட சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக கேனெல்லாம் இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதை ஏற்றிட்டு திருப்பி இன்னொரு ட்ரிப்பு போகணும்னு நினச்சதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது எப்படியோ ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் இறக்கி முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். மதியானம் 4 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடையில் இருந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஸ்க்ராப்பு அதெல்லாமே உடனே எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஸ்க்ராப் எல்லாமே எடுத்து கடைக்கு போய் ஸ்க்ராப் கடையில் போய் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக குப்பையாக இருந்தால் ஒரு நாள் லீவ் போட்டாலும் எலி தொலை தாங்க முடியாது, ஃபுல்லாக அரிச்சிடும். அதனால் டப்பா, அட்டை, ஏன்னா அட்டை எல்லாம் இருந்தால் எல்லாமே கொறிச்சு சாப்பிட்றோம். அதனால் வந்து எல்லாமே எடுத்து எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாமே இது பண்ணி ஸ்க்ராப் எல்லாமே ரெடி பண்ணி வெளியே போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே காலையிலேருந்து அலைச்சல் தான், வேலை தான். சரிங்களா, இன்னையோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு நாள் கடை லீவ் போட்டாலும் சரி, கடை கண்டினியூவாக இருந்தாலும் சரி, எப்பவுமே நமக்கு இருக்கிற ரெகுலர் வேலை தான். சரிங்களா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து இன்னொரு டைம் நமக்கு யாரும் எதுவும் கால் பண்ணிடக்கூடாது அப்படின்றனால எக்ஸ்ட்ராவே நம்ம எம்டி கலெக்ஷன் கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியுமே வந்து தண்ணி கேன் எதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா திடீர்னு நாளைக்கு வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா சப்போஸ் எடுத்துன்னு போய் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு பிளானோட எல்லாமே ரெடி பண்ணி